வணக்கம். மேற்குறி செய்திகள். வில்லியனூரில் பல்வேறு பகுதிகளின் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிரடியாக அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. இதனிடையே வில்லியனூர் எம்ஜிஆர் சாலை முதல் பட்டாணி கடை வரை மற்றும் கோட்டைமேடு சந்திப்பு பகுதிகளில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி இன்று நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலமாக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சிலர் ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை வில்லியனூர் போலீசார் அப்புறப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர். இதன் காரணமாக சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் 4 சக்கர தள்ளுவண்டி, சுய உதவி குழுக்களுக்கான நன்கொடை, புடவை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரியாங்குப்பம் மற்றும் உசுறு தொகுதி பெண்கள் சுய உதவி தொழில் செய்வதற்காக ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் 4 சக்கர தள்ளுவண்டி, சுய உதவி குழுக்களுக்கு நன்கொடை, புடவை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை தலைவர் ராஜ மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 75 லட்சம் மதிப்பிலான தள்ளுவண்டி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு வற்புறுத்தக்கூடாது என ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் இது தொடர்பாக சென்டாக் கன்வீனருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், சென்டாக் மூலம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பிராந்தியங்களில் நீட் அல்லாத பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்பொழுது நடந்து வருகிறது. இதில் சென்டாக் மூலம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் சேர்க்கையின் போது கட்டணம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துவதாக புகார்கள் வந்துள்ளது என்றும், எனவே புதுச்சேரி மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களின் கல்வி கட்டணம் முழுவதையும் ஆதி திராவிடர் நலத்துறை மூலமே அரசை செலுத்தும் என சென்டாக் மூலமாகவே மாணவர்களுக்கு உறுதிமொழி அளிக்க வேண்டும். மேலும் புதுச்சேரி, காரைக்கால், ஏனம், மாஹி பகுதிகளை சேர்ந்த பூர்வீக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களிடம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் எந்தவித கட்டணத்தையும் செலுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது என அறிவுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 7 நபர்களிடம் சுமார் 3 லட்சம் வரை மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் நிரவியை சேர்ந்தவர் சபிதா. இவர் ஆன்லைனில் பகுதி நேர வேலை தருவதாக கூறி சமூக வலைதளத்தில் வந்த தகவலை நம்பி 99,528 ரூபாயை செலுத்தி பணத்தை இழந்துள்ளார். இதேபோல் புதுசாரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் ரூபாய் 40,000, ஜெயராம் கார்டனை சேர்ந்த ஆகாஷ் பூமிநாதன் என்பவர் 41,000 இழந்துள்ளனர். லாஸ்பேட்டை லலித்குமார் என்பவரிடம் வங்கி அதிகாரி பேசுவதாக கூறி அவரது வங்கி கணக்கில் இருந்து 56,994 ரூபாயும், காலாப்பட்டு வாசு என்பவர் ஆன்லைனில் வந்த கிஃப்ட் வவுச்சரை பயன்படுத்திய போது அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 49,000, அரியாங்குப்பம் ரமேஷ் என்பவரின் செல்போன் எண்ணிற்கு வந்த இணையதள முகவரிக்கு சென்று பார்த்தபொழுது அவரது வங்கி கணக்கில் இருந்து சுமார் 4,000 மாயமாகியிருந்தது. லாஸ்பேட்டை சிவசங்கர் என்பவர் ஆன்லைனில் விளையாட்டுப் பொருட்கள் வாங்க ரூபாய் 16,280 செலுத்தி பணத்தை இழந்துள்ளார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபச்சார வழக்கில் மனைவி கைதானதால் அவமானம் தாங்க முடியாமல் 2 குழந்தைகளை கடலில் வீசி கொன்றுவிட்டு தந்தை மாயமான சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையை அடுத்த தமிழக பகுதியான கூனிமேடு குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்த். இவரது மனைவி கௌசல்யா. இருவரும் புதுவை காலாப்பட்டு பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஜோவிதா வயது 4 மற்றும் 1.5 வயது குழந்தை சஸ்மிதா என 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இதனிடையே கடந்த வாரம் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆனந்தவேலு தனது 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு கூனிமேடு குப்பத்திற்கு கடந்த 10ஆம் தேதி வந்தார். இதனிடையே கௌசல்யா நேற்றைய முன்தினம் புதுவை ரெயின்போ நகரில் அழகிகளை வைத்து விபச்சாரம் நடத்தியதாக பெரியகடை போலீசாரால் கைது செய்யப்பட்டார்.
இதுகுறித்த தகவல் அறிந்த ஆனந்தவேலு அவமானம் தாங்காமல் தனது 2 குழந்தைகளையும் கடலில் வீசிவிட்டு மாயமாகிவிட்டார் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கூனிமேடு கடற்கரையோரம் ஒரு பெண் குழந்தையின் உடலும், அனுமந்திக்குப்பம் கடற்கரை ஓரம் மற்றொரு பெண் குழந்தையின் உடலும் கரை ஒதுங்கி கிடந்தது. இது தொடர்பாக மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் புதை சாக்கடை வசதி இல்லாத பகுதிகளில் வசிப்பவர்கள் ஆண்டிற்கு ஒருமுறையாவது கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்த வேண்டும் என்று உழவர்கரை நகராட்சி சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் கழிவுநீர் செல்ல புதை சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், வீடுகள், நிறுவனங்கள் புதை சாக்கடை இணைப்பை முறைப்படி பெற வேண்டும் என்றும், ஆனால் ஏராளமானோர் புதை சாக்கடை இணைப்பு பெறவில்லை எனவும், இதன் காரணமாக திறந்தவெளி கால்வாயில் கழிவுநீர் செல்வது தொடர்வதாகவும், எனவே பொதுப்பணித்துறையை அணுகி புதை சாக்கடை இணைப்பை அனைவரும் பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் புதை சாக்கடை திட்டம் இல்லாத பகுதிகளில் வசிப்போர் வீடுகளில் உள்ள கழிவுநீர் தொட்டியை ஆண்டிற்கு ஒருமுறையாவது சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் 2 மாத அரிசிக்கான பணம் ரூபாய் 33 கோடி வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மஞ்சள் குடும்ப அட்டைக்கு மாதம் 10 கிலோ இலவச அரிசி, சிவப்பு குடும்ப அட்டைக்கு மாதம் 20 கிலோ இலவச அரிசியும் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த சில ஆண்டுகளாக அரிசிக்கு பதிலாக பணமாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 30 வீதம் செலுத்தப்பட்டு வந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 3,30,000 குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் கடந்த ஏப்ரல், மே என 2 மாதங்களுக்குரிய இலவச அரிசிக்கான பணம் ரூபாய் 33 கோடி குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் மூலமாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி சிவப்பு குடும்ப அட்டைக்கு மாதம் 600 ரூபாய் வீதம் 1200, மஞ்சள் குடும்ப அட்டைக்கு மாதம் 300 வீதம் 600 ரூபாயும் செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவலர் பொதுநல சங்கத்தின் மேம்பாட்டிற்காக அரசு சார்பில் ரூபாய் 1 கோடி நலநிதி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான 500 காலி பணியிடங்கள் நிரப்பிட தேர்வுகள் நடத்தப்பட்டது. இதில் தேர்வானவர்களில் 326 பேருக்கு பணி உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலை அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசின் காவல்துறை, சுகாதாரத்துறை என அனைத்து துறைகளிலும் தற்பொழுது பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. காவல்துறையில் 1000 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உதவி ஆய்வாளர் பணிக்கான 300 இடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என தெரிவித்தார். காவல்துறை நடவடிக்கையால் சிறிய மாநிலமான புதுவையில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் போதைப் பொருள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், காவலர்கள் பொதுநல சங்கத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் காவல் தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உட்பட பலர் பங்கு பெற்று சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடர் முயற்சியால் ஏனாமில் பதவி உயர்வு பெற்ற FTCL ஊழியர்கள் மல்லாடி கிருஷ்ணராவின் வீட்டின் முன்பாக பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் பணிபுரியும் FTCL ஊழியர்கள் பல ஆண்டுகளாக பதவி உயர்வு கேட்டு போராடி வந்தனர். மேலும் அவர்கள் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவை சந்தித்து பதவி உயர்வு வழங்க அரசை வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனை அடுத்து மல்லாடி கிருஷ்ணராவின் தொடர் முயற்சியால் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு நேற்று வெளியானதை தொடர்ந்து மகிழ்ச்சியான ஊழியர்கள் மல்லாடி வீட்டின் முன்பாக பட்டாசு வெடித்தும் ஜெய் மல்லாடி என கோஷங்கள் எழுப்பியும் கொண்டாடினார்கள். புதுவை அரசின் குரூப் B அரசிதழ் பதிவு பெறாத பணியிடங்களுக்கு 2 ஆண்டுகள் வயது தளர்வு அளிக்க மத்திய அரசு மறுத்துவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுவை அரசின் பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் சார்பு செயலர் ஜெய்சங்கர் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு வெளியிட்ட சுற்றறிக்கையில், புதுச்சேரி அரசு நிர்வாகத்தில் உள்ள குரூப் B அரசிதழ் பதிவு பெறாத பணியிடங்களுக்கான ஆட்கள் சேர்க்கையில் அதிகபட்ச வயது வரம்புக்கு 2 ஆண்டுகள் தளர்வு அளிக்க மத்திய அரசுக்கு முன்மொழியப்பட்டது என்றும், இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் பணியாளர் மற்றும் பயிற்சி துறையுடன் ஆலோசித்ததாகவும், ஆனால் வயது தளர்வுக்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும், எனவே கேடர் கண்ட்ரோலிங் அதிகாரிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பணியை வழக்கம் போல தொடரலாம் என்றும், மேலும் சட்டத்துறையில் ஆலோசித்து வயது தளர்வு தொடர்பாக தீர்ப்பாயம், நீதிமன்றம் போன்றவைகளின் உத்தரவுகள் இருந்தால் அது தொடர்பாக நிர்வாகம் முடிவு செய்யலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.